வரவேற்கிறேன். கமாலியல் பைபிள் காலேஜ் வரவேற்கிறேன். கிறிஸ்தவ கல்வி, இந்த கிறிஸ்தவ கல்வி சிஸ்டமே மெயின் சர்ச்ல, முக்கியமா ரோமன் கேத்தலிக்லயும், அதன் பிறகு இந்த மெயின் சர்ச்ல வருவதற்கு காரணமே இந்த யூத கல்வி தான், ஜூபிஷ் எஜுகேஷன் தான். இந்த ஜூபிஷ் யூதர்கள் எப்படி தங்கள் குடும்பத்தை யூத கலாச்சாரத்தை மட்டுமல்லாமல் கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தி செஞ்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில வந்ததுதான். அப்போ இந்த கிறிஸ்டியன் எஜுகேஷனை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிற அந்த ஜூபிஷ் ஃபேமிலி எஜுகேஷனை பத்தி நல்லா தெரியும். இப்போ நம்ம இதை பார்க்கிறோம். இதுல முக்கியமா யூத குடும்பம் எப்படி இருக்கு, என்ன கல்வி முறை அவர் பயன்படுத்தி போனவரம் அந்த உலகத்தில் தலை சிறந்து விளங்குகிறார்கள். ஜூபிஷ் கல்ச்சர்ல இருந்து வந்ததுதான் இந்த அப்போஸ்தலர் 2:44-46. இந்த இறை மக்கள் அனைவரும் என்ன பண்ணாங்கன்னா ஒருமித்து எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தாக்கலாம். ஒரு குடும்பமா இருந்தது ஆதி திருச்சபை. ஒரு குடும்பம், திருச்சபை ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் அந்த கான்செப்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த வசனம். யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தார்கள். எப்ப ரொம்ப கூட்டு குடும்பமா இருந்தாலும் அவர்கள் அடிமைகளாக போன பிறகு இல்லையா, அப்பதான் அவருக்கு உரைச்சுது கடவுள் பேசுறதெல்லாம் உரைச்சுது. அப்பதான் அவர் கடவுளுடைய அந்த ஒரு கட்டுக்கோப்புக்குள் வரணும் அப்படின்ட்டு இன்னும் நிறைய சடங்குகளை அவர் பயன்படுத்த. சடங்குகள் எல்லாம் கடவுளை மையப்படுத்தியது. பழைய சடங்குகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கடவுளை வந்துட்டு இறைவாக்கினர் ஏசாயா வழியாக சொல்லப்பட்டது. அது இயேசுன்னு சொல்றாங்க. இவர்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்தினார், அது உள்ளமும் வெகு தூரமா இருக்கு. அவர்கள் என்னை பின்பற்றுவதெல்லாம் வீணான சடங்காச்சாரங்களே அப்படின்னு சொல்லுது. அப்ப அவர் எல்லாம் அடுத்த ஒரு சடங்காச்சாரத்தை கொண்டு வந்தாரு. அந்த சடங்காச்சாரம் தான் ரொம்ப சாலிடா இருக்கு. அதான் நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா, இந்த தள்ளிட்டுல இருந்து ஒரு 5 விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ரொம்ப சாலிடா இருந்தது, ரொம்ப ரொம்ப சாலிடா இருந்தது. அவங்க குடும்பத்தை நல்லா கட்டுக்கோப்புகள் கொண்டு வந்தது இந்த விஷயங்கள் எல்லாம். அது தள்ளி ஏற்கனவே இருந்தாலும் கூட அதோடு கூட மற்றதெல்லாம் இணைஞ்சு மற்றதெல்லாம் மையப்படுத்தப்பட்டது. அப்ப அதான் டிசம்பர் மாசம் 25க்கு பிறகு மெயின்லைன் திருச்சபைகள்ல என்ன பண்றோம்னாக்கா பரிசுத்த குடும்ப ஆராதனை, ஹோலி ஃபேமிலி சர்வீஸ், ஹோலி ஃபேமிலி வர்ஷிப் அப்படின்றாங்க. இது எங்க இருந்து? ரோமன் கத்தோலிக்கத்துல இருந்து. அவங்க என்ன பண்ணுவாங்க, திருக்குடும்பம் வழிபாடு அப்படின்னு. அந்த டிசம்பர் 25க்கு பிறகு வருது ஞாயிற்றுக்கிழமை. ஒருவேளை அது ஞாயிற்றுக்கிழமையா வந்தாக்கா அவர்கள் கண்டிப்பா அந்த 28ஆம் தேதி தான் இருக்கும். அதை அவர்கள் அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்கப்படாத விஷயங்கள். அது என்னன்னாக்கா கவர்னன்ஸ் சர்வீஸ். அந்த குடும்ப ஆராதனை சர்வீஸ். கடவுளுக்கும் கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் இடையே ஒரு பைண்டிங், ஒரு பைண்டிங். அந்த பைண்டிங்குள்ள நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளை பயன்படுத்தலாம். இப்ப மெயின் திருச்சபைகள்ல அதனால குடும்பமா வந்து ஒரு சில சாட்சி வரிகள் சொல்லுவாங்க, குடும்பம் வந்து பாடுவாங்க இல்லைங்களா, இதெல்லாம் நடக்கும். இன்னொன்று அந்த நாள்ல தான் வந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ கூட இருக்கிறாங்க. அது சண்டேவா இருக்குல்ல, கிறிஸ்துமஸ் ட்ரீயை கூட சில திருச்சபைகள் அதனால வச்சுட்டு பகிர்ந்து கொள்வார் பரிசுகளை. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ஜூபிஷ் கான்செப்ட்ல இருந்து வருது. இப்ப ஜூபிஷ் கான்செப்ட்ல இருந்து வரும்பொழுது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா, இந்த ஜோயல் பார்க்கர் மெமோரியல் சர்ச் அப்படின்ட்டு அமெரிக்கால பிலடெல்பியால அங்க வந்துட்டு அந்த சண்டே ஸ்கூல்ல வந்து ஒரு பாடம் ஒண்ணு எடுக்கப்பட்டது. சண்டே ஸ்கூல் டீச்சர் பாடம் எடுத்தாங்க. எதை பற்றி பாடம்னாக்கா அது கிட்டத்தட்ட கிறிஸ்துமஸ் காலத்தை ஒட்டி இருக்கிறதுனால இறை தூதர்கள் தேவ தூதர்கள் ஏஞ்சல்ஸ் யாரு, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, இயேசு பிறகுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க அப்படின்னு மையப்படுத்துறதுக்காக அவர்கள் யார், கடவுளோட கூட இருப்பாங்க, கடவுள் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா கடவுள் ஏன் சந்தோஷமா இருப்பாருன்னா கடவுள் சொல்றதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க, வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. அதனால அப்படி சொல்லிட்டு அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி எடுத்திருந்தாங்க. எடுத்த உடனே கேள்வி நேரத்துல கேள்வி கேட்டாங்க.
அப்போ வந்துட்டு இன்னொரு பாடம், ஒரு பாடம் எடுத்துட்டு திருமறை பாடம் ஒன்று எடுத்துட்டு முடிவுல கேள்வி கேட்டாங்க டீச்சர். நீங்களா என்னவாக விரும்புறீங்க? நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. நானு பாஸ்டர் ஆகணும், நான் மிஷினரி ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்த உடனே ஒரு ஒரு பிள்ளை மட்டும் சொல்லிச்சு இல்லையா, நான் வந்துட்டு ஏஞ்சல் ஆகணும் இல்லையா. பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ கல்வி வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்பொழுது. நான் கடவுளோடு அமர்ந்து ஒரு பாடத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது நிறைய தாக்கங்கள்ல இது ஒரு தாக்கம். அது ஏஞ்சல்னா என்ன தெரியுமா? அது மட்டும் இல்ல, நீ போய் மத்தவங்க உதவி செய்யறாங்களா ஏஞ்சல் தான். பேனா இல்லாத பேனா படிக்க கொடுக்குற இல்லையா. ஏன்னா இதெல்லாம் வந்து அப்ப சொல்லியிருந்தாங்க. அது கிளாஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப ஏஞ்சல்னாக்கா பைபிள்ல வர்றது மட்டும் இல்ல, அந்த பணி செய்யறது அவர் என்ன பண்ண கடவுள் சொன்னது. கடவுள் யார் பிரியமானவருக்கு விஷயத்த சொல்லி அப்போ வந்துட்டு கஷ்டப்படுற உதவி செய்யறதெல்லாம் ஏஞ்சல். ஆனா அன்பாசம் அந்த பிள்ளை இறந்துடுச்சு. அப்போ வந்து அவங்க அவர் வந்துட்டு மனசு ஒடிச்சு போயிட்டு என்ன பண்ணாருனாக்கா, ஒரு பாட்ட எழுதுறார். அத வந்து அந்த 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 இரங்கல் அந்த 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 சாரி அந்த ஃபியூனரல் சர்வீஸ்ல அந்த பாட்டு பாடுறார். சர்ச் அந்த பிள்ளையோட ஃபியூனரல் சர்வீஸ் அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லி இல்லையா, அந்த பாட்டு பாடுறார். நான் தூதனாக வேண்டும். கிட்டத்தட்ட உலகத்துல 98 மொழிகள் எழுதப்படும். இதுல இருக்கு, கீர்த்தனையில இருக்கு. நான் தூதனாக வேண்டும் சொல்லி ரொம்ப அழகான ஒரு பாடல். நீங்க நெட்ல போய் பாத்தீங்கன்னாக்கா இந்த பாட்டு ராகத்தோட இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஐ வாண்ட் டு பி அன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி. ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவ கல்வி குடும்பத்துல இன்ஃபார்மலா இருக்கும், திருச்சபையில ஃபார்மலா இருக்கும். அது தாக்கத்தை ஏற்படுத்தும். குடும்பத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும், திருச்சபையில அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்படித்தான் இப்படித்தான் அப்படின்ட்டு கிறிஸ்தவ கல்வி அமையிறது. ஸோ இட்ஸ் வெரி ஃபேமஸ். இதான் அந்த பாடு. நான் தூதனாகவே என் தூதரோடு ஒரு கிரீடம் தலைமேல் நல்வீனை கையிடும். நான் வைத்து பேரானந்தம் அடைந்து வாழ்வேன். என் மீட்பரின் சமூகம் நான் கண்டு கழிப்பேன். அப்போது சோர்வதில்லை கண்ணீரும் சொரியேன். நோய் துக்கம் பாவம் தொல்லை பயமும் அறியேன். மாசற்ற சுகத்தோடு நின் வீட்டில் தங்குவேன். உதிக்கும் தூதரோடும் நான் என்றும் பாடுவேன். இந்த பாட்டை வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுனாக்கா, சின்ன பிள்ளைகள் வந்துட்டு அவர்களுடைய மரணம் அப்படின்னு பொழுது அந்த இடத்துல இந்த பாட்டை வீட்டுல சர்ச்சில் எல்லாம் பாடுறோம். குழந்தைங்க மரணித்து விட்டார், இறந்து விட்டார். 13 இயர்ஸ் 13 கிலோ சில டீனேஜர்ஸ் கூட அந்த பாட்டு இறந்துட்டாங்க. இது அவ்வளவு அழகான ஒரு பாட்டு. அப்போ கிறிஸ்தவ கல்வி இன்னைக்கு எதையெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஆசிரியர் இதான் முதல் முறை இந்த கவிதை எழுதுறது அவருக்கு இருக்க தாளந்து அது தெரியுது. இப்போ கடவுள் எப்படிலாம் செயல்படுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டுல மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ வந்தது அப்படி சொல்லி பார்த்தாக்கா, அது பைபிள்ல இல்ல, நேரடியா இல்ல, மறைமுகமா இருக்கு. யூதருடைய தல்முத் அண்ட் மிஷ்னாய் நிறைய புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதுலதான் இதை குறிப்பிடப்படும். எப்போனாக்கா இவங்க என்ன பண்ணாக்க, யூதர்கள் அடிமைகளா போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, அவர்கள் கடவுளை விட்டு வழி விலகினார்கள். மற்றவற்றின் மேல் அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இறையினத்தோட உறவு மட்டும் இல்லை, பண ஆசை, பொருள் ஆசை, நிறைய 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 அதெல்லாம் ஒரு ஒரு தேவதேவிகள் அதெல்லாம் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ யெகோவாகிய கடவுள் தான் உனக்கு ஒரே கடவுள். அதான் அவர் தான் உனக்கு கடவுள். அப்படி அவர் கணவராய் இருக்கும் பொழுது நீ வேறு திருட்டு கணவர்கிட்ட போறியது நியாயமா? எல்லாத்தையும் விட்டு திரும்பி வா. உண்மையான கடவுள் திரும்பி வா. இததான் இயேசு குறிப்பிடுறார். பொல்லாத விபச்சார சன்னதி அப்படின்னு சொல்றது காரணம் வந்து கெட்ட வார்த்தை மதம் இருக்கு. ஆனா அர்த்தம் இதான். அப்ப பார்த்து இயேசுவின் காலத்துல அந்த பரிசெய சதுசெய வேத பாரகர் சனகரின் சங்கத்தார் இவர்களை தெரிந்து பின்பற்ற தெரியாமல் பின்பற்றினவர்களை பார்த்து சொன்னார், ஒரே கடவுளை விட்டுட்டு இதெல்லாம் பண்றியே, இதெல்லாம்
வேற தேவ தேவிகளுக்கு ஒப்பானதுங்களா அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த கான்செப்ட் வருது. இதான் புதிய ஏற்பாட்டில் கொண்டுருந்தாங்க. மணவாளன் மணவாட்டி மணவாட்டி சபை. அது எனக்கு அந்த அளவுக்கு சரியான ஒரு இதுவா இல்லை. சரியா அதை பத்தி இப்ப பேசுறது இல்லை. பிறகு நம்ம ஒரு காலத்துல பேசலாம். அப்படி பேசலாமா? மணவாளன் மணவாட்டி உறவை சொல்கிறது. அந்த உறவு எப்படி நெருக்கமான உறவு இல்லையா? பிரிக்க முடியாத உறவுக்காக பயன்படுத்த வார்த்தை இது கணவன் மனைவிங்கிறது. இந்த இது அது இந்த கணவன் மனைவி புதிய ஏற்பாடு கட்ட பேசுறக்கா அது தனி பகுதி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா வரும். அப்போ பொதுவாகவே என்ன அப்படின்னா வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம். அது வெற்றி பெற யாருனாக்கா எல்லா எல்லாம் தங்கிட்ட இருக்கிறவன் வெற்றி பெறும். மற்றவருடைய ஏமாற்றியோ நியாயமாகவோ அநியாயமா. ஆனா ஏழைகள் ஒடுக்கப்பட்டு அதை அடையவில்லை. ஆனா கெலி என்பவர் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்ட முடியும். ஆனால் ஓடி எல்லாரும் முடியும். எல்லாருக்கும் பரிசு எல்லாரும் ஓடி முடிக்கணும் அப்படின்னு மஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்ட்டு. அது there is no first, second, third. இதுதான் கிறிஸ்தவ ஓட்டம் அப்படின்ட்டு. அப்போ ஒரே பரிசு எல்லாருக்கும் உண்டு. அப்ப அதை ஓடனா சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமா இருக்கணும். அப்போ அது நல்லொழுக்க கிரமம் வந்து அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். பக்தி விருத்தி உண்டாச்சுனாக்கா அது கடவுளுடைய நாமம் மையப்படும். ஞாபகம் வந்துச்சுங்களா? ஒரு 7 பாயிண்ட். எவ்வளவு பேர் ஞாபகம் வந்து தெரியல இல்லையா? ஞாபகம் இருக்கா? 7 பாயிண்ட். கிறிஸ்தவ ஞாபகம் இருக்குங்களா? ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, நல்லொழுங்கோடு, கிரமத்தோடு, பக்தி விருத்தி உண்டாக கடவுளுடைய நாம மையப்பட 7 ஞாபகம் இருக்குங்களா? இது இந்த கான்செப்ட். திஸ் இஸ் த கான்செப்ட். சரிங்களா? இதை மையப்படுத்த யூதர்கள் தங்களை தகவமைத்துக் கொண்டார்கள். அடிமைகளாகி தங்கள் நாட்டுக்கு வந்த உடனே தங்களை அப்படியே நெருக்கி கொண்டார்கள். கடவுளோடு நெருக்கி கொண்டார்கள். நெருக்கி கொண்டதற்கு இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம், ஊழியக்காரருக்கு வந்துட்டு பைபிள்ல இருந்துட்டு நிறைய வெளிப்பாடு கிடைக்கும், நிறைய ரகசியம் கிடைக்கும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. கரெக்ட் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பைபிள்லாம் தேவையில்லை, ஆவியானவரை வெளிப்பாடு கொடுப்பாரு, ஆவியானவரை நிறைய ரகசியத்தை கொடுப்பாருன்னா அது சரியில்லை. ஆவியானவர் தான். பைபிளை படிக்கணும், பைபிளை படிக்கிற விதமா படிக்கணும். படிக்கும்போது நான் எப்படி இருக்கணும்ன்றது இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆவியானவர் செயல்படுவார். ஆவியானவர் அது வெளிப்பாடு அல்ல, பேர் ரகசியம் இல்ல. கடவுள் தன் பிள்ளைகளுக்கு எந்த ரகசியத்தை வைக்க முடியாது. ரகசியமே கிடையாது. நம்ம கண்கள் திறக்கப்படலதான் பிரச்சனை. ஆகாருக்கு என்ன பக்கத்திலேயே தண்ணி இருக்குது, ஆனா அவன் கண் திறக்கல. பக்கத்திலே போய் அழுகுறாங்க. குழந்தைக்கு போட்டு என் குழந்தை சாவுறது நான் பார்க்க மாட்டேன். கடவுள் பேசுகிற பார்த்தாக்கா பக்கத்துல தண்ணி இருக்குது. அதுதான் எம்மாவு சீரர்கள். அதுதான் நீங்க இங்கே என்ன ஓடுறாங்க. ஓடுறது மட்டும் இல்ல, ஓடுன போய் இயேசு பேசுறாரு. அப்பவும் அவங்களுக்கு கண்கள் திறக்கப்படும். கண்கள்னா தெளிவு கிடைக்கல, இருதயத்துக்கு தெளிவு கிடைக்கல, அதான் கண்கள் திறக்கப்படுதல். அதுதான் ரகசியம். நான் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெளிவு இல்லைனாக்கா நீ தான் காரணம். எனக்கு ரகசியம் தெரியலனாக்கா நான் தான் காரணம். நான் முன்னாடியே இருக்கேன். கடவுள் தன் பிள்ளைகளுக்கு ரகசியத்தை வைக்கிற கடவுள் அல்ல. இது என்னுடைய நிலைப்பாடு, உறுதியான நிலைப்பாடு. ஏன்னா நீங்க யாருன்னா சொல்லுங்க, இல்ல ரகசியம் இருக்குதுனாக்கா நீங்க நம்ம கேள்வி பதில் குழுல இருக்கிறீங்களா போடுங்க, லைக் பண்ணி போடுங்க, எதெல்லாம் அனுப்பிச்சுப்பா. அப்ப எது என்ன பிரச்சனைனாக்கா பைபிள்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். யூதர்களுக்கு அது எப்படி அறிதல், புரிதல், அனுபவித்தல்? யூதர்களுக்கு யூதருடைய மாத்துய புத்தகம் டனக், டிஎன்கே, டோரா, லெவின்கே தெரியும். ஜூவிஷ் ஹோலி ஸ்கிரிப்சர், யூதர்களின் மாத்துய புத்தகம். நம்ம சொல்ற ஓட்டி அப்படின்னு சரிங்களா? இத அவர்கள் அம்மா கிட்ட இருந்துட்டு, அப்பா கிட்ட இருந்துட்டு, அம்மாட்ட அறிஞ்சிக்கிறாங்க, அப்பாட்ட புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவர் பார் மிட்சுவான்னு சொல்லி அவர்களுக்கு இறை ஒப்படைப்பு செய்யும் பொழுது அவர்களுக்கு கடவுளுக்கு நேரடி. அப்ப இளம் இறை மக்கள் அல்லது இளம் விசுவாசிகள் அவங்க என்ன இளம் விசுவாசிகள் முதல்ல பைபிள் அறிந்து கிடைக்கிறோம், அறிந்து கூட புரிந்து கிடைக்கிறோம். புரிந்த பிறகு அவர்களே செயல்படும். கிறிஸ்தவ கல்வி அப்படிதான். குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சு, திருச்சபையில ஆரம்பிச்சு,
ஒரு லெவல்ல அப்படி படிப்படியா போகும். அப்ப இந்த பார்மிச்சுவா நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க, பசங்களை கடவுளோடு கூட அவங்க அமர்ந்து, அப்பதான் அவருக்கு தெளிவு, நம்ம சொல்ற ரகசியம், நம்ம சொல்ற வெளிப்பாடு இல்லையா, அதுக்கு சரியான அர்த்தம் என்ன, தெளிவு கிடைக்கும். கடவுள் பேசுவதை குறித்த தெளிவு, கடவுளுடைய கட்டளைகளை நாம் எல்லாம் பின்பற்றுறோம், பின்பற்றாமல் போகிறோம், பின்பற்றா என்ன விளைவு, பின்பற்றவில்லை என்றால் என்ன விளைவு, இந்த தெளிவுகள் எல்லாம் அவளுக்கு அப்ப. அப்ப எபிரேயர் தன் பிள்ளைகளை நம்ம ஏற்கனவே உருவான உடனே அதான் அவங்களுடைய முக்கியம். அதுதான். அது ரொம்ப எப்ப பண்ணாங்க அப்படின்னாக்கா, கிமு 3ஆம் நூற்றாண்டு தான், 4ஆம் இல்லையா, சாரி 3ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு அடிமைத்தளத்திலிருந்து வராங்க. மல்கியாவுக்கு பிறகு, மல்கியா இறைவாக்குனருக்கு பிறகு நடைபெற்ற காலங்கள்ல தான் அதிகமாக இதை அவர்கள் செய்தார். அப்ப அதற்கு அவர்கள் பயன்படுத்தின சடங்குக்காக அடையாள பொருட்கள் இவைகளெல்லாம் பார்க்க இந்த தண்ணி. இதை பத்தி நம்ம இருக்கிறது ஒரு சிறிய அப்படின்னு சொல்லிட்டு இதை குறித்து நாம பார்க்கணும். இந்த தள்ளி அப்படிங்கிறது அது ஒரு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசரிப்பு கூடாரம், மூன்றையும் உள்ளடக்கியது. பிரகாரம், மகா பரிசுத்த, மகா பிரகாரம், மகா பரிசுத்த, இன்னர் கோட், ஹோலி பிளேஸ், ஹோலி ஆஃப் த ஹோலி பிளேஸ், எல்லாமே இந்த இந்த ஒரு தள்ளித்துறை இந்த இந்த ஜெப வஸ்திரத்துக்குள் அடங்கி விடுகிறது பார்க்கிறோம். அப்ப தள்ளித் என்பது என்னன்னாக்கா, அவர்கள் கடவுளுடைய வார்த்தையின் பாதுகாப்புக்குள் இருந்து செய்கிறார்கள். கடவுளுடைய பாதுகாப்பு எது, கடவுளுடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. கூடாருங்கிற வார்த்தை, அதை மையப்படுத்த அவர்கள் இதை பயன்படுத்த. அப்ப வந்து சில கடவுளுடைய வார்த்தையில சூழ்ந்து இருக்குது. கடவுள் என்ன பண்றாரு, என்னை வழி நடத்துறார், நான் தப்பு பண்ண தலையில கொட்டுறாரு, நான் நல்லது பண்ண அரவணைக்கிறாரு, தடுமாறுன தூக்கி வைக்கிறாரு. இது அப்படியே இந்த பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியாருக்கு இது ஒன்றது. தள்ளித்துடைய இந்த இந்த கான்செப்ட், தள்ளித்துற கான்செப்ட் தூய ஆவியானவர். தூய ஆவியார் என்ன பண்றாரு இல்லையா, நம்மை அரவணைக்கிறார், நம்ம தட்டி கொடுக்கிறார், நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், நம்ம கூடவே இருக்கிறார் கடைசி வரை சாகுற வரைக்கும். இந்த தள்ளிட்டு அவங்க சாகுற வரைக்கும் அவங்க செத்ததுக்கு பிறகு இருக்கு அவங்களும் பின்னு பார்ப்போம் இதெல்லாம். அப்போ இந்த இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா. கிப்பா எனக்கு 2000 இதெல்லாம் வந்தது. ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டு முக்கியமானதை விட்டுட்டாரு. அந்த கிப்பா அப்படின்றது இதுதான். ஆண்கள் முக்கியம், பெண்களை போட ஆண்களை தலையில. அடுத்து டெப்ளின், ரெண்டையுமே கொண்டு கொடுக்கல, அதை பத்தி நான் பார்த்துட்டேன் சரிங்களா. அது அந்த டெப்ளினே வந்து $700, $700. யூதர் அல்லாதவர்களுக்கு $700, யூதர்களுக்கு கிடையாது, பசேலுக்கு இருக்கு. அடுத்தது இதுதான். இதுல நான் பார்த்தோம் அந்த நூல் வரும் 5 வருதுங்களா, 5 நிறம் புரியுதுங்களா. ஆதியாகம், யாத்ராம், லேவிராம், எண்ணாகம், உபாகம். அதுல ஒரு இல நீல நூல். இது 5 ஆகமங்கள். அப்படின்னா என்ன, கடவுள் உன்னோடு கூடதான் இருக்கிறார், வார்த்தை உன்னோடு இருக்கிறது. மெசியாவை குறிக்கிறது தான், இயேசுவை குறிக்கிறது இதுதான், நீல நிறம். ஆளுகையே இதுதான். மெசியா வந்து ஆளுகை செய்வார், இயேசுவின் ஆளுகை. இதெல்லாம் இந்த ப்ளூல கொடுக்கிறது. இது தலையில போட்டு இது நான் பிறகு நான் சரிங்களா. இந்த தலையில முன்னாடி அவர்கள் அதை பயன்படுத்த, அதாவது அவங்க எப்படி பிடிப்பாங்கன்னா தெரியும் சரிங்களா. இந்த பக்கத்துல படிச்சுட்டு வரோம், பொதுவா எல்லாரும் இப்படி படிப்பாங்க. இதே முறை யார் பயன்படுத்தாக்க முஸ்லீமை பயன்படுத்த. அடுத்தது இந்த 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 2 முனைகளில
சாரி 4 முனையிலையுமே என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சதுரமா இருக்கும். அதுல கடவுளுடைய வார்த்தையை மையப்படுத்தும். நான் பிறகு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன வார்த்தைகள் பயன்படுது. இது வந்து வெறுமனே துணியா இருக்கும். நமக்கு ஒரு துப்பட்டா மாதிரி. யூதர்களுக்கு அப்படி இல்லை. நான் இதை பிரிக்கிற மாதிரி அவங்க வைக்க மாட்டாங்க. ரொம்ப பத்திரமா ஜாக்கிரதையா இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ அதுல மையமே என்ன? உன் கடவுளாக கட்ட முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனம். இது என்ன அர்த்தம் நிறைய பேர் தெரியல. இயேசு இதை பயன்படுத்துறார். மார்க் ரொம்ப அழகா பயன்படுத்துறாரு. ஒரு மனுஷன் 4 பங்கா போடுறாரு. இருதயம், ஆத்மா, மனம், உடல். அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. இத வந்து நானு ஆடியோல நம்ம குழுல போறேன். கொஞ்சம் பெரிய பாட்டு. அப்ப இருதயம்னா வேற. அப்ப எல்லாமே கான்ட்ரடிக்ஷன். அப்போ இயேசு இது நாளும் எப்படி பண்றாரு? இதுல எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அப்போ இதெல்லாம் இல்ல. அப்ப அங்க பயன்படுற வார்த்தை என்னன்றதை பிறகு பார்க்க போகும். இதுதான் இதோடுதான் டெப்லின்கும் தல்லீத்துடைய மையம் இதுதான். இந்த வார்த்தை. அதன் பிறகு மற்றதெல்லாம் வரும். அது நம்ம போன முறை நிறைய பார்த்தோம். கையில கட்டிக்கோ, கண்களுக்கு நடுவுல இருக்கணும். அடுத்து கையில கட்டணும். கையில கட்டி அப்படின்னா இருதயத்துக்கிட்டே இருக்கும். உங்க இருதயத்தில் இருக்க கடவுள் நீங்க கட்டி இங்க ஹார்ட் கிட்டே இருக்கும். அவரு அதுக்கேற்ற மாதிரி கட்டும். அது நிறைய இருக்க புகைகள்லாம் இருக்கு. அது பிறகு நம்ம அப்போ வஸ்திரங்கள் கடவுளுடைய ஆலயத்தில் நிறைந்திருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? வஸ்திர தொங்கல்னாக்கா இதுதான் 5 ஆகும். தோரா 5 ஆகும். அந்த வார்த்தை எல்லாமே ஆலயத்துல நிரம்பி இருந்தது. ஆலயம் வந்து ஃபுல்லா அதாலதான் நிரம்பியே இருக்கும் வார்த்தைகளால. இந்த வார்த்தைகளால் நிரம்பி இருக்கு. தள்ளிட்டு அப்படிதான் அதுக்குள்ள இருக்கிறது. அப்ப நான் வெறுமனே ஜெபிக்கல இல்லையா? ஆக என்ன? கடவுளிடம் நான் வந்து கடவுளை நீங்க பேசுங்க. உங்க வார்த்தை தான் பேசுறேன் என்கிட்ட. நான் அமைதியா இருப்பேன். இதைத்தான் நாம அங்க பார்க்கணும். சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அமைதியா இரு. நீ பேசாத. சக்தியா இருக்கும். லெட் காட் ஸ்பீக். இதான் இதான் கிறிஸ்தவ கல்வி. இது வந்து ஜூவிஷ் எஜுகேஷன். இதுதான் யூத கல்வி வந்து இதை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறது ஜூவிஷ் எஜுகேஷன். கிறிஸ்தவ கல்வியும் அப்படிதான் இருக்கு. அடுத்து அப்போ அங்க என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஏன் அடிமைகளா போனாங்கன்னா இந்த மாதிரி அவங்க கடவுளை வார்த்தை கேட்கணும். ஏசாயா 1:12-15 வாசிக்கலாம். இதெல்லாம் கடவுள் வெறுத்தாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணனாக்கா அதுல ட்ரெடிஷன்ஸ் நிறைய இருந்தது அப்போ. ஆனா கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த ட்ரெடிஷன் அவங்களுடைய இருதயத்துக்கிட்ட பெரும்பாலும் இதை ஃபாலோ பண்ணாங்க. பெரும்பாலும் ஃபாலோ பண்ணாங்க. இந்த ட்ரெடிஷனுக்குள்ள அவர்கள் உதட்டிலிருந்து செய்யாமல் உள்ளத்திலிருந்து செய்தார்கள். இன்று வரை செய்து இது நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏசாயா ஏன் இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? என்னென்ன தீமைகள் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜனங்க என்ன பண்ணனா வார்த்தை தான் என்ன ஆசுவாசப்படுத்தும். வார்த்தை தான் எனக்கு தேற்றும். நீங்க சொல்லி இருக்கிறதே என்னை கைவிடுவதுன்னே சொல்லி கைவிடவே மாட்டீங்க. நாங்க தான் விடாப்பிடியா உங்க கையை உதறிட்டு வெளியில வந்தோன்ற அப்படி அவர்கள் இதை சொல்லி அழுவார். அதாவது பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவார்கள். 1 யோவான் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 9-10 வசனத்தில் வாசிக்கும். அதை அவர்கள் செய்வார்கள். அப்ப இந்த தள்ளித்தனுடைய தாக்கம் என்ன? இதை கொஞ்சம் பார்க்கணும். யூத பிள்ளைகள் ஆவிக்குரிய கற்றல், ஆன்மீக கற்றல் அல்லது ஆன்மீக வளர்ச்சி இதுல ஒரு 0-5 வயசு வரைக்கும் தாயை சார்ந்துதான் தாய் கருவுல உருவான உடனே அப்பாவுடைய தள்ளி
போதுதான் ஆதியிலே கடவுள் வானங்களையும் பூமியையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வசனத்தை சொல்லுவாங்க. கருணை கேட்கணும். அப்போ வசனத்தை அறிந்து கொள்ள வைப்பார்கள் 5 வயசு வரைக்கும். இது அம்மாவுடைய கடமை, தாயின் கடமை. 0 இருந்து இல்லையா உருவாடுறது 5 வயசுல தாயின். தகப்பனின் கடமை என்ன? 6 இருந்து 12, 13 வயசு வரைக்கும் தகப்பன். ஏசாயா 38 நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே அமைத்து. ஒரு உயிரோடு இருக்கிறவன் நீ அதை செஞ்சினா அவன் என்ன பண்ணா கடவுளை துதிப்பான். செத்தவன் கடவுளை துதிப்பான். அப்ப நான் உயிரோட இருக்கிறேன்னா இதை செய்யணும், செய்யணும். நான் செத்தவன். அப்ப நான் துதிக்கிறது என் உள்ளத்திலிருந்து வருது, உதட்டிலிருந்து பாருங்க. பிள்ளைகளுக்கு உங்கள் சத்தியத்தை தெரிவிப்பார். எபிரேயர் வருதுங்க, புரிய வைப்பார். தகப்பன் தான் பிள்ளைகளுக்கு 6 இருந்து 12, 13 வயசு வரைக்கும் புரிய வைப்பான். அறிதல், புரிதல். அடுத்தது இந்த வயசுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த சாட்சியில வார்த்தைகளை நீங்க செய்யணும். அப்போ 3 விஷயத்தை தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்பர் 1, இந்த தோராவை அவர்கள் புரிந்து கொள்ள வைப்பார்கள். அடுத்தது தான் நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர் என்று வார்த்தை கூடாக சொல்லுவோம். நம்முடைய குலம் இருக்கு இல்லையா, 12 குலங்கள் கோத்திரம் வளமுள்ள, அது எப்பேற்பட்டது? ஒவ்வொரு குலத்தையும் கடவுள் எப்படியெல்லாம் இல்லையா எதிர்மறையாகவும் நேர்மறையாக அது என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு வார்த்தையை மையப்படுத்தலாம். 2வது, பிள்ளைகளுக்கு ஒரு பிசினஸ், பெண்களும் பிசினஸ் பண்ணணும். பஞ்சு இருப்பாங்க, அதை பண்ணுவாங்க, அப்புறம் திராட்சையை பிழிவாங்க, எண்ணெயை பிழிட்டு எண்ணெய், இதெல்லாம் பெண்களும் பிசினஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு யூதர்கள் அதையும் செய்வாங்க. 3வது, அவன் நீச்சல். ஏன் நீச்சல்னா அவன் நீச்சல் அடிக்கும் பொழுதெல்லாம் கடவுள் கூடவே இருக்காரு, கூடவே இருக்காரு. நம்ம மூதாதையர் கூட நீ நீச்சல் அடிக்கும் போதெல்லாம் நீ தண்ணியில முழுகி நீ நீந்திரியே, அவன் நீச்சல் அடிக்கல, நாங்கெல்லாம் முழுகி போல தண்ணி இருந்தாலும் ஆனா கடவுள் எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார். விடுதலையாக்குற கடவுள். இந்த 3 வந்து அப்பா செய்து சொல்லிக் கொடுக்கும். ஆனா இது இன்று வரைக்கும் யூத பெண்கள் பிசினஸ்ல இருக்கும், ஆண்கள் இதை நீங்கள் செய்யணும். அப்ப பெற்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் பிள்ளைகளை நாம பயன்படுத்த பிரதிஷ்டை அப்படின்னு இறை ஒப்படைப்பு. தமிழ்ல நிறைய இண்டிபெண்டன்ஸ் இறை ஒப்படைப்பு பிரதிஷ்டை பண்ணுவோம். திருமுழுக்கு கொடுக்க மாட்டோம் பிள்ளைகள், அது வளர்ந்து பண்ணலாம். ஆனா மெயின்லைன் சர்ச்ல குழந்தைக்கு திருமுழுக்க கொடுப்பாங்க, பிரதிஷ்டையம் பண்ணுவாங்க. ஆனா திருமுழுக்கு கொடுத்தாலும் ஒரு முறை இருக்கு, வரைமுறை இருக்கு. பிரதிஷ்டை பண்ணாலும் இறை ஒப்படைப்பானாலும் சில முறைகள்லாம் இருக்கு. போன முறை நான் சொல்ல நினைக்கிறேன், இல்லைன்னாக்கா நீங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்க. அதை பத்தினா நான் குழுவுல நான் முட்டிங்கன்னா சொல்லி இறை ஒப்படைப்புல என்னென்ன கேட்பாங்க, குழந்தை திருமுழுக்கு என்ன பண்ணுவாங்க, பெரியவங்க திருமுழுக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அது ஒரு முறை இருக்கு. திருமறை சார்ந்த முறை அங்க இருக்கும். வெறுமனே ஜெபம் பண்ணிட்டு இறை ஒப்படைப்பு அப்படின்னு முடியாது. அப்ப அந்த இறை ஒப்படைப்புல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்பதான் அவங்களுக்கு டெப்ளின்னும் கிடைக்கும் இல்லையா. இந்த 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 கல்வி தான் அவருக்கு, இது வந்து அவருக்கு என்ன ஒரு கிராஜுவேஷன் மாதிரி. இது வந்து கிராஜுவேஷன் என்னன்னா, அப்பா மூலமா நீ அறிந்து கொண்டாய், அம்மா மூலமா புரிந்து கொண்டாய், இனி அம்மா உதவி பெருமளவு தேவையில்லை. கடவுளை பற்றி அப்பாவது பெருமளவு தேவையில்லை, தேவைதான். ஆனா நீயே என்னோடு கூட பயணம் செய்து என்னை குறித்து நன்றாய். அதற்கு அடையாளம் தான் இந்த
தள்ளி ஒருவர் டெஃப்லிடம். இதுதான் அது பெருமை. இனி கடவுளோடு கூட நீ நேரடி உறவில் இருப்பாய் தான். ஏன்னா கடவுள் வார்த்தையால் நிறைந்திருக்கிறார். அதை போல அறிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பூர்த்திக்கிறதுக்கு கஷ்டம். 12 வயசு இருக்காங்க. இயேசு இந்த பார்பிட் ஷாப்ல கொண்டு வந்தாங்க. அப்ப இயேசுடைய அம்மா கிட்ட கேட்டுப்பாங்க, நீ உங்க பிள்ளைய இல்லையா 5 வயசு வரைக்கும் தோராவை மையப்படுத்தி நீ அவளுக்கு சொல்லிக் கொடுத்தியா, அறிந்து கொள்ள வைத்தாயா, உங்கள் உறவுகளை பற்றி சொல்லிக் கொடுத்தியா, உறவுகள் எப்படி, உங்கள் உறவுகள் என்ன, குடும்பத்தில் யார் யார் என்ன என்ன இதெல்லாம் கேட்பாங்க. அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி, சரி நான் பிள்ளைய கேள்வி கேட்கும் போது கரெக்டா இல்லையா தெரிஞ்சுக்கணும். அப்பாவை கூடுறாரு, ஏன் இன்றைக்கு திருமுழுக்களை இந்த மாதிரி அதை பேசுமா திருமுழுக்கு அந்த கேள்வியெல்லாம் கேட்கறது. அப்பாவோட கேட்பாங்க, நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்தியா, உறவுகளை சொல்லி கொடுத்தியா, குலத்தை குறித்து சொல்லி கொடுத்தியா, உங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கொடுத்தாயா, குலத்தின் முக்கியத்துவம் என்ன சொல்லி கொடுத்தாயா, அந்த கடவுள் எவ்வளவு முக்கியம்னு சொல்லி கொடுத்தாயா, வார்த்தைகள்ல இதெல்லாம். 2வது நீச்சல் சொல்லி கொடுத்தியா, பிசினஸ் சொல்லி கொடுத்தியா. ஆமா பாருங்களேன், 12-15 வயசு அந்த பிள்ளைங்க பிசினஸ் தெரியும். அப்ப உலகத்திலேயே தலை சிறந்த இருக்க முடியாது. இதன் அடிப்படை அவங்க கொடுப்பாங்க. அப்ப இந்த தள்ளித் யூதர்களுடைய வாழ்வுல 3 இடத்துல ரொம்ப முக்கியம், நிறைய இடத்துல. ஆனா 3 இடத்துல ரொம்ப முக்கியம். அவர் வாழ்வில 3 இடத்துல முக்கியம். அதை நான் பார்ப்பேன். எங்கே எல்லாம் முக்கியம்? முதல் இது பிரதிஷ்டையில முக்கியம். இறை ஒப்படை, பார் விச்வா. ஆண்கள் என்றால் பார் விச்வா, பெண்களுக்கு பேட் விச்வா. அப்பதான் முதல் அனுபவம் என்ன, இவங்க நேரடியா கடவுளோடு கூட இல்லையா அந்த அனுபவத்தை அது பேசுது. அது ஒண்ணு. 2வது கடவுளோடு ஜெபிக்கின்ற நேரங்கள்ல போட்டு இதை போட்டுக்கிட்டு அவங்க தோராவை வாசி. இல்லையா தோரா மையம், தோரா தான் ஃபர்ஸ்ட் வாசிக்கணும், அது பிறகு மற்றவர்கள். அதனால்தான் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறது எப்போ இருப்பாடா, இந்த பார்மிக்கு வந்ததுன்னா அறிதல், அம்மா கிட்ட புரிதல், அப்பா கிட்ட அனுபவம் நேரடியாக. அந்த அனுபவம் வரும்பொழுது அன்பு கொள்ளுதல், அந்த அன்புதான் பிரியம். கடவுளுடைய வார்த்தையில பிரியமாய் பிரியமாய் இருந்து தியானிக்கிறது, பிரியம் இல்லாம தியானிக்கிறது. தியானிக்கிற மனுஷர் பேரு பெற்றவர், பேரு பெற்றவர். மரணத்துல தள்ளி. அதனாலதான் தாவீதின் நிகழ்வு நான் பார்க்கும் பொழுது இல்லையா, சவுலுடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஓரத்தை கட் பண்ணிட்டான். அப்பா இறுதி அடிச்சுக்கிடுச்சு. எபிரேயத்தை பார்க்கும், நான் செத்து போயிட்டேன், நான் அவுட்டு. நான் ஏன்னா அந்த ஓரத்தை கட் பண்ண என்ன அர்த்தம், செத்து போனவங்களுக்கு அதை கட் பண்ணிட்டு அதை துணியை அவங்க மேல போட்டு அவங்க முதல்ல போட்டுருவாங்க, இது பண்ணும்போது தலையில அது பின்னாடி பார்ப்போம் எப்படி. அப்போ செத்தவங்களுக்கு அவங்களை தள்ளி தெரிய முனையை கட் பண்ணிடுவாங்க, தொங்கலை கட் பண்ணிடுவாங்க. இந்த 5 ஆகமும் இல்லையா, அது இனி நீ அதை வாசிக்க வேண்டியதில்லை, தியானிக்க வேண்டியதில்லை. கடவுளோடு கூட நீ உறவுல இன்னும் நெருங்கி விட்டாய். அப்போ இது இனி உன்னால் வாசிக்கப்பட முடியாது, கேட்கப்படாது. கடவுளை நெருங்கி விட்டாய் அப்படிங்கிறதுக்காக இல்லையா. அதான் சவுல் இது பண்ணும் பொழுது போய் தாவீது கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுதான் இந்த 3 ரொம்ப முக்கியம். அது பிறகு மற்ற நிகழ்வுகளே இது முக்கியம் இல்லையா. ஃபர்ஸ்ட் பேஸ்ல இந்த 3, செகண்ட் பேஸ்ல என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, கரு உருவாகும் பொழுது தாய் தகப்பனுடையது அது இருக்கும்.
தாய் தள்ளித்த போட்டு பண்ணும் பொழுது இந்த வலது வலது பக்கத்துல இருக்கிற அந்த முனை இருக்கு இல்லையா, அதை அந்த வயிற்று மேல ஆகி வச்சுக்கிட்டு குழந்தைக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. சரி, எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெண்டையுமே போட்டு தன் கடவுளுடைய தன்னுடைய போட்டு வலது முனைய கரு இருக்கிற இடத்துல வச்சுட்டு ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்து பேர் உட்காந்து ரெண்டு பேரும் வலது பக்கத்துல குழந்தைகள். அப்பா சொல்லிக் கொடுக்கும், அம்மா இல்லைன்னா அம்மாவதே போட்டு அது இது ஒரு வைராக்கியம். இது ஒரு ட்ரெடிஷனா இருந்தா கூட அது எப்படி செய்வார் ட்ரெடிஷனல் ட்ரெடிஷன் படி யூஸ் பண்ணாம அவர்கள் பாரம்பரியங்களினால் என்னை அப்படின்வார். அந்த பாரம்பரியத்தை அவர் உண்மையாய் கருத்துடன் செய்வார். அடுத்தது பிறந்த உடனே லூக்கா 2:7 அவள் தன் முதல் பேரான குமாரனுக்கு சத்திரத்தில் அவருக்கு பிள்ளையை துணிகளில் சுற்றி. ஒரு குழந்தைக்கு சில துணிகள்ல இன்னொன்னு வரும், நீல நிற கயிறு ஒன்று, துணி கயிறு துணி மாதிரி சின்ன அதை கட்டுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு பலி செலுத்துற அந்த ஆட்டுக்கு கூட நீல நிற நூலை கட்டுவோம். அப்ப எது அடையாளம் நீ பாத்தீங்கன்னாக்கா ஒரு நீல நூல் இருக்கும் இல்லையா, துணிகள் இருக்கு, அப்பாவுடைய தள்ளித்த அம்மாவுடைய துணி அது இருக்கும். அடுத்த புதிதாக பிறந்த குழந்தைக்கு ஒரு துணி 3 விஷயம் கழுத்துல அந்த நீல நிறத்துல ஒரு மெல்லிஸ் துணி, புதிதாக பிறக்கிற குழந்தைக்கு கிடையாது ஒரு துணி, அதுக்கு மேல துணிகளால் சுற்றிதான் அடையாளம். புதிதான் தள்ளி அங்க செயல்பாடு, தள்ளி செயல்பாடு. அதான் சொல்றது, நீ பிறந்த நாளிலும் தொப்புள் அறுக்கப்பட முடியும், நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்படவில்லை, உப்பால் சுற்றிய துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அப்படின்னா என் வார்த்தை உங்ககிட்ட இல்ல, என்னட்டு போயிட்டேன். வார்த்தை இருக்குது, அம்மா சொல்ல இல்ல, நான் கருவுல இருக்கும்போது வார்த்தை மேல இருக்குது. அதனால நான் இதெல்லாம் செஞ்சு கடைசியாக நான் என்ன பண்றேன், தண்ணீரால் குளிப்பாட்டு கிளீன் பண்றேன், உப்பால் சுத்திகரிக்கிறதுனாக்க ஆன்டிசெப்டிக் அது இல்லையா, போக முடியாத பாவத்தை நீக்கிறது இல்லைங்களா, சோப் அத மாதிரி. அப்ப துணிகள். அடுத்தது 8ஆம் நாள் பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் செய்தார்கள். அவருக்கு பேரிட்டார். பேரிடும் பொழுது எப்படி கொண்டு வருவார்கள் என்று சொல்லியிருந்தால் இதே வண்ணமாக தாய் தகப்பன் கண்டிப்பையும் போட்டுட்டு அது மேல இந்த வலது. அப்ப 8ஆம் நாளிலே 40ஆம் நாளிலே நியாயப்பிரமாணத்தின்படியே தோராவின் படியே தோரா அதன்படி நிறைவேற்று பொழுது அப்பொழுது தள்ளி வார்த்தை இருக்கு, கடவுளுடைய வார்த்தை இருக்கு, கடவுளுடைய வார்த்தை இருக்கு சொல்லியே வளர்ப்பாங்க. கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அப்படி நியாயப்பிரமாணம் தோராவில் 5 ஆகமத்தில் எழுதும், அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுக்கும். அங்க பிளேஸ். அடுத்து எங்க உபாகமம் 6 வார்த்தை உன் இருதயத்தில் இருக்கிறது அப்படின்னா உனக்குள் உனக்கு மேலிருந்து உன்னை சூழ பாதுகாக்கிற வார்த்தை, தலைக்கு மேல முன்ன பின்ன பாதுகாக்கிற வார்த்தை உனக்குள்ள போய் கிரிய செயல்படும், வெளியில் மட்டுமல்ல உள்ளும். அதான் பூரணம், பரிபூரணம், சம்பூரணம் விட்டு வடமொழி சொல்லும். பூரணம்னா என்ன அப்படின்னாக்கா, நீங்க என்ன நேரா பாக்குறீங்கல்ல, என்ன பாத்தீங்க, ஏதோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்து மேல இருந்து கீழே வரைக்கும் கரெக்டா இருக்கா, எங்க தரை இருக்கா. பரிபூரணம்னா என்ன, எனக்கு முன்ன பின்ன எனக்கு மேல கீழே சைடு எல்லா பக்கமும் எல்லா ஆங்கிள்ஸ்
சம்பூர்ணம்னா உனக்கு உள்ளேயும் கூட முன்ன பின்ன மேல கீழே இடது வலது இல்லாம உனக்குள்ள சம்பூர்ணம். வடமொழி சொல். உள்ள போகணும். அப்படி போ எல்லா சூழலும் கடவுளை காட்டுது. நட வேண்டிய வழியில அவள் நடத்த இப்படி செஞ்சாதான் சமுதாயம் இதெல்லாம் அவர் யோசிக்கிறாரு, செயல்படுத்துகிறார். 5வது எங்க பயன்படுத்துகிறார்கள்? பிரதிஷ்டை. நான் வேறு பார்த்தது பிரதிஷ்டை 5வது. இது வரிசையா கொண்டு வந்திருக்கேன். எருசலேமுக்கு போனார் இயேசு. அப்ப பிரதான ஆசிரியர் கேட்கிற கேள்வி இதுதான். சார்ந்து வாழ்வது 12 வழக்க டிபெண்டன்ட். 12-13 வயசு பாரு இண்டிபெண்டன்ட். இண்டிபெண்டன்ட் பட் டிபெண்டன்ட். முன்னாடி டிபெண்டன்ட் மம் அண்ட் டாட், அம்மா அப்பாவோட கூட இல்லையா சார்ந்து இருக்கிறாங்க டிபெண்டன்ட். இப்ப இண்டிபெண்டன்ட் ஆயிடுறாங்க. இண்டிபெண்டன்ட் வந்து கடவுளை சார்ந்து டிபெண்டன்ட். அதான் இந்த மார்க்கெட் இல்லையா? உறவுல குறித்து கேட்டி அந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ வந்துட்டு தகப்படுத்த நீ கருத்தாய் பிள்ளைக்கு போயிருக்கியா, உறவுகளை குறிச்சிருக்கியா, நீச்சல் சொல்லி கொடுத்தியா, தொழில் சொல்லி கொடுத்தியா, இந்த கேள்விகளை கேட்டிருக்கிறதா இருக்கிறேன் இல்லையா? அப்போ 91ஆம் சங்கீதம், அந்த சங்கீதத்துக்கு பேர் இன்டர் டிபெண்டன்ட். கடவுளோட கூட எனக்கு என்ன? கடவுளை அறிதல், கடவுளை புரிதல், கடவுளை அனுபவிப்பார்கள். இந்த அனுபவம் அன்பாக மாறும். அனுபவத்துக்கு ஒவ்வொரு யூத பெண்ணையும் ஒவ்வொரு யூத ஆணையும் டீனேஜர் அறிதல், புரிதல், அனுபவித்து அன்பு கொள்வார்கள். அன்பு கொண்ட பிறகு என்ன பண்ணுவோம்? இவங்க போய் அறிவிப்பார். என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் எப்படி இருக்கிறார், எப்படி கடவுளுக்கு எனக்கு உறவு இருக்குது, அம்மா அப்பா கிட்ட, தாத்தா அப்பா கிட்ட, உறவுகள் கிட்ட அறிவிப்பார். புதிய ஏற்பாட்டு அறிவிப்பு என்ன? நற்செய்தி. அதுலயும் அறிதல் புரிதல் தான் வரும். அப்ப இங்க அறிவித்தல் என்பது என்ன? சாட்சி பகர்கள் யூதர்கள். அப்ப அறிதல், புரிதல், அனுபவித்தல், அன்பு கொள்ளுதல், அறிவித்தல், அடுத்தது உருவாக்குதல். புதிய ஏற்பாட்டில் எது உருவாக்க? சீடர்களை உருவாக்குதல். இதுல என்ன உருவாக்குதல்? அடுத்த குடும்பத்தை உருவாக்குவதில் இது செய்யணும். அடுத்த பிள்ளைகளுக்கு யூத பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் உருவாக்குவது. அப்ப என்ன சொல்லு? கடவுளுடைய யார், என்ன, ஏது அப்படின்னு சொல்லி. அப்போ நீ கடவுளை யார் அப்பா அப்படின்னு யார் வழியாக அப்பா? நம்ம ஏசு அப்பா அப்படின்னு இந்த வசத்தை ஒழுங்கா படிச்சா ஏசு அப்பான்னு சொல்ல மாட்டோம். ஏசு நமக்கு அப்பா கிடையாது. இயேசுடைய அப்பா தான் நமக்கு அப்பா. மூத்த குமாரன் தான் போதும் இயேசு. இயேசு நான் உங்க அப்பான்னு எங்கேயுமே சொல்லல. இயேசு என்ன சொல்ல? 2 சொல்ல, உன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்றாரு, சகோ உன்னுடைய நண்பர். இந்த டீனேஜர்ஸ்க்கு சின்ன பிள்ளைங்க சொல்லுவேன், ஜீசஸ் இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ஜாப் பண்ணலாம், அப்படி ஜாப் பண்ணு. அப்ப இயேசு நமக்கு அப்பானாக்கா, இயேசுடைய அப்பா நமக்கு தாத்தமாயிடுவார்கள். ஏன்னா எனக்கு இந்த அனுபவம் நடந்தது மும்பையில. நான் முதல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தாராவியில அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்க இதுல போயிருப்பது சண்டே ஸ்கூல் போது அந்த பிள்ளை கேடுது. 11 வயசு பெண் பிள்ளை இருக்கு. ஆனா இயேசு அப்பான்னா இயேசுட அப்பா தாத்தாவா அப்படின்னு கேடுது. நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம்ல, பரமண்டலத்துக்கு எங்க தாத்தாவே அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பைபிள்ல புதிய ஏற்பாடுல 3 இடத்துல வருது அப்பான்றது. எந்த கான்செப்ட்ல? ஏற்கனவே நம்ம பழைய பாடத்தை நான் எடுத்திருக்கிறேன். திரும்ப எடுக்கணும் சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. நான் குரூப்ல வாய்ஸ்ல போடுறேன். நீங்க போடணும், குரூப்ல கேள்வி கேட்கணும், சமூக கேள்வி இல்லையா? அப்ப இயேசு நம்முடைய இதெல்லாம் நீங்க பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிதான் அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா
அப்பொழுது அந்த கோயிலுடைய திரை சிலை மேற்தொடர் கீழ்வரை இரண்டாவது. அப்ப திரை சிலை கிழிந்தது என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இயேசுவின் காலத்துல இவர்கள் பயன்படுத்துற இந்த தள்ளித்த முதட்டிழப்பு செய்ய ஆரம்பிச்சு. இப்ப ஏன் திரும்பி உள்ளத்துக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா, கோயிலை காலி ஆயிடுச்சு, 70ல காலி ஆயிடுச்சு இல்லையா? அதனால இப்ப திரும்பி உள்ளத்துக்கு 2வது முறை உள்ளத்துக்கு வராங்க. முதல் முறை எப்போ அவள் அடிமைகளா இருந்து வந்து தங்கள் நாடுகளுக்கு வந்த பொழுது உள்ளத்துக்கு வந்தது. கோயில் காலியான உடனே திரும்பியே இப்ப உள்ளத்துக்கு வருது. அதெல்லாம் சொல்றாரு, இது தப்பா பெற்ற கடவுளுடைய வார்த்தைய இதை தள்ளித்த கடவுளுடைய வார்த்தையை தப்பா சொல்ற. என்ன சொல்றா, இதன் வழியாகத்தான் கடவுள்கிட்ட போக முடியும்ன்ற. சரி, என்ன பண்ண பரிசே சன்சேவே நீங்க தான் உங்க மூலமா தான் என்ன பண்ண முடியும், மக்கள் கடவுள்கிட்ட வர முடியும்ன்ற. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, நீ நேரம் என் கூட வந்து உனக்கு எனக்கு நடுவில் அந்த கீழ் இருந்து மேலாக அப்படி மேல் இருந்து கீழா, இயேசு மேல் இருந்து கீழா, கீழ் இருந்து மேலாக. கனவுல இருக்கு இல்லையா, தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறது ஏறுகிறது என்று சொல்கிறார். அப்போ இந்த 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 கிறிஸ்தவ கல்வி என்பது இயேசு எப்படி வளர்ந்தாடுவார்? இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் பலத்திலும் கடவுளுடைய கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக இருக்கிறார். கிரீக்ல அது எப்போ மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல். மேற்கொள்ள பழைய பாடம் பார்த்துக்கணும். 2வது பாடம் கிறிஸ்டியன் எஜுகேஷன்ல 2வது 3வது பாடம் சொல்லி இல்லையா? ஒரு மனிதன் எதுல வரலாம், மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல். மன ரீதியா, உடல் ரீதியாக, உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகள் ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, உடல் ரீதியாக வளரும். கிறிஸ்தவ கல்வி இப்படி 5ல இயேசு அப்படிதான் வளர்ந்தார். அதிகமா அப்படின்னாக்க தொடர்ந்து அவர் வளர்ந்து கொண்டே இருந்தார். இயேசு முன்மாதிரி, கிறிஸ்தவ கல்வியில ரொம்ப முன்மாதிரி. அப்ப அதற்கு என்ன தூய ஆவியார். நம்ம இதை அடுத்த முறை இந்த பாடத்தை 91ஆம் சங்கீதம், அதுக்கு பேர் ஃபெஸ்டிவல் ஆஃப் பார்பெட். அது சாம் ஆஃப் பார்பெட், பிரதிஷ்டையின் சங்கீதம். சங்கீதம்னு சங்கீதம் சொல்லிட்டு அப்படி ஆயிடுச்சு. சங்கீதம்னா இசை, மியூசிக். இந்த சங்கீதத்தெல்லாம் பாடணும் அப்படின்ட்டு சிலதெல்லாம் இருக்கு இல்லையா, ஏறு இசையில, இறங்கு இசையில, இதெல்லாம் இசை. இது பாடல். அத நானும் என்ன பண்றது புரியாது, சில நேரம் திடீர்னு வேற வார்த்தையை பயன்படும். அப்ப நிறைய பேர் என்னை மாலை கிறிஸ்துன்னு இருக்கலாம். மாலை கிறிஸ்துனா என்ன? அந்தி கிறிஸ்து. அதுவே தெரியுது. அந்தினா என்ன? மாலை. எதிர் கிறிஸ்து நல்ல தமிழ். சரியான ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுவது ஆன்டி கிரைஸ்ட். தமிழ்ல அந்தி கிறிஸ்து. ஆன்டிய வார்த்தை கிடைக்கல இல்லையா, அதனால அது அப்படியே உச்சரிப்பு ஆண்டி 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 அப்படி ஆயிடுச்சு. ஆன்டிக்கு தமிழ்ல அப்ப தெரியல. பவர் திருப்புதல் அது நிறைய இருக்குது. பவர் திருப்புதல்னா மொழிபெயர்ப்புல சில கோளாறுகள். இது அடுத்த முறை பார்க்கணும். இதோடு நேரம் ஆயிடுச்சு. இதோடு நாம் இதை முடித்துக் கொள்வோம். அடுத்த பகுதிக்கு நேராக நாம கடந்து சொல்லலாம்.